இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழக சட்டசபை தேர்தலில் ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரிப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளிலும் இன்று காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு தொடங்கியது. அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் ஜனநாயக கடமையை ஆற்றினர். மாலை 6 மணியுடன் ஓட்டுப்பதிவு நிறைவடைந்தது. ஓட்டு இயந்திரங்களுக்கு சீல் வைத்து கொண்டு செல்லும் பணிகள் நடைபெற்றன. மாலை 6 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 84.45% ஓட்டுகள் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கரூரில் 91.97% ஓட்டுகள் பதிவாகியுள்ளன. சேலத்தில் 90.28, தருமபுரியில் 89.94, ஈரோட்டில் 89.8, நாமக்கல்லில் 89.49% ஓட்டுகள் பதிவாகியுள்ளன. சென்னையில் உள்ள 16 சட்டசபை தொகுதிகளிலும் மாலை 6 மணிக்குள் ஓட்டுச்சாவடி மையத்திற்குள் வந்துள்ள அனைத்து வாக்காளர்களும் வரிசையில் காத்திருந்து இரவு 8 அல்லது 9 மணி ஆனாலும் வாக்களிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். இதனால் ஓட்டு சதவீதம் மேலும் அதிகரிக்கலாம். தமிழகத்தில் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் மொத்தம் 4,63,00,000 பேர் வாக்களித்த நிலையில் தற்போது 4,83,00,000 பேர் வாக்களித்துள்ளனர். இதுபோன்று மேற்கு வங்கம் மாநிலத்தில் 152 தொகுதிகளில் நடந்த முதல் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. இரண்டாம் கட்டமாக 142 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 29 வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நமது உரிமை மட்டுமல்ல, எதிர்காலம் மீதான பொறுப்பு. 99 வயதில் ஓட்டு போட்ட மாஜி அமைச்சர் மெசேஜ். 99 வயதாகும் முன்னாள் அமைச்சர் ஹண்டே சட்டசபை தேர்தலில் சென்னையில் ஓட்டுப்பதிவு செய்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் 99 வயதான நிலையிலும் நம் தேசம் தனக்கான குரலை வெளிப்படுத்துவதை நான் இன்று கண்டேன். அதேபோல் எனது ஓட்டையும் பயன்படுத்தினேன். ஒரு மருத்துவ மாணவனாக 1946ஆம் ஆண்டில் நான் முதல் முறையாக ஓட்டு போட்டேன். இது வெறும் உரிமை மட்டுமல்ல, நாம் விட்டு செல்லும் எதிர்காலத்தின் மீதான ஒரு பொறுப்பு. உங்கள் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமானது. வெளியே வாருங்கள், துணிந்து நில்லுங்கள், உங்கள் ஓட்டை பதிவு செய்யுங்கள் என ஹண்டே கூறியுள்ளார். இதை பாராட்டும் வகையில் மேற்கோள் காட்டியுள்ள பிரதமர் மோடி இது ஒரு மிக முக்கியமான செய்தி என குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்கள் மிக அதிக எண்ணிக்கையில் வாக்களித்து நமது ஜனநாயகத்தை வலுப்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையைச் சேர்ந்த பிரபல டாக்டரான HP ஹண்டே எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருமுறை சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். தமிழகத்தில் போலியோ மற்றும் தட்டம்மை ஒழிப்பில் பெரும் பங்காற்றிய ஹண்டே பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை பெருமளவு குறைக்கவும் நடவடிக்கை எடுத்தவர். இது தவிர 4500க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் கட்டமைத்த அவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. தேர்தல் பணியில் இருந்த போலீசுக்கு கத்திக்குத்து. ஓட்டுப்பதிவின் போது பரபரப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் போலீஸ் ஸ்டேஷன் ஏட்டு விக்னேஷ், வயது 33, பொறையாறில் உள்ள தனியார் பள்ளி ஓட்டுச்சாவடியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு வந்த நபர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் விக்னேஷை சரமாரியாக குத்தினார். விக்னேஷின் கழுத்து கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. உடனே அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு பொறையார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விக்னேஷை கத்தியால் குத்திய நபரை மடக்கி பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் காட்டுச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் பிரபாகரன் என்பது தெரியவந்தது. இவர் மீது ஏற்கனவே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது போலீசை கத்தியால் குத்திய வழக்கு நிலுவையில் உள்ளது. ஏட்டு விக்னேஷை கத்தியால் குத்தியதற்கான காரணம் குறித்து பிரபாகரனிடம் போலீசார் விசாரிக்கின்றனர். ஆம்புலன்ஸில் வந்து ஓட்டு போட்ட பெண். நாமக்கல் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் கமலா, வயது 60. மகன் மருமகள் கவனிப்பில் இருந்த கமலாவுக்கு 6 மாதங்களுக்கு முன்பு பக்கவாதம் ஏற்பட்டது. வீட்டில் படுத்த படுக்கையாக உள்ள கமலா கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆக வேண்டும் என குடும்பத்தினரிடம் தெரிவித்தார். ஆம்புலன்ஸ் மூலம் ஓட்டுச்சாவடிக்கு வந்து ஓட்டை பதிவு செய்தார்.
என்ன அவங்க 2 பேரு எங்க மாமியார் தாங்க. 6 மாசமா ஸ்ட்ரோக் பேஷண்ட், நடக்க முடியாது அவங்களால. மாமனார் இருந்து 4 வருஷம் ஆகுது. நாங்க தான் பாத்துக்கிறோம். அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா கேட்டனால இன்னைக்கு ஓட்டு போட கூட்டிட்டு வந்திருக்கோம் பள்ளிப்பாளையத்துக்கு. அவங்க நல்லபடியா ஓட்டு போட்டுட்டாங்க. இன்னைக்கு ஓட்டு போட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த necessity வந்து நீங்க எப்படி உணர்றீங்க? இல்ல, அவங்களுக்கு ஓட்டு போடணுன்றது ஒரு ஆர்வம். வீட்லயே இருக்கோம், வெளியில போய் இதுக்காக வெளில போவோம் அப்படின்றதுனால ஓட்டு போட கூட்டிட்டு வந்திருக்கோம். அவங்களும் சந்தோஷமா வந்து போட்டாங்க. பஸ் வசதி இல்லாமல் அவதிப்பட்ட வாக்காளர்கள் ஓட்டு போட முடியாததால் ஏமாற்றம். தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் இருந்து ஏராளமான இளம் பெண்களும் ஆண்களும் சென்னை, கோவை போன்ற நகரங்களில் படிக்கின்றனர். பலர் பணியிலும் உள்ளனர். இவர்களுக்கு ஓட்டு சொந்த ஊர்களில் இருக்கின்றன. ஓட்டுப்பதிவுக்கு முன்னதாக கிளம்ப முடியாத பலர் நேற்று இரவு முதல் புறப்பட்டனர். சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு, கோவை சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுகளில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் குவிய துவங்கினர். அவர்களை ஏற்றிச் செல்ல அந்த பஸ் ஸ்டாண்டுகளில் போதிய பஸ்கள் இல்லை. ஓட்டுப்பதிவுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக சென்னையிலிருந்து கூடுதலாக 1400 பஸ்கள் இயக்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதை நம்பி இந்த இளைஞர்கள் பஸ் ஸ்டாண்டுகளில் குவிந்தனர். ஆனால் அரசு சொன்னது போல் கூடுதல் பஸ்கள் இயக்கப்பட்டது போல் தெரியவில்லை. சென்னையிலிருந்து அதிகாலையே புறப்பட்ட பஸ்கள் விழுப்புரத்தை அடையவே பல மணி நேரமானது. சொந்த வாகனங்களில் புறப்பட்ட பலர் தொடர்ந்து செல்ல முடியாததால் மீண்டும் சென்னைக்கே திரும்பினர். ஆயிரக்கணக்கானோர் ஆங்காங்கே சிக்கி அவதிப்பட்டதால் ஓட்டுப்பதிவுக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். எனவே ஓட்டுப்பதிவு நேரத்தை இரவு 8 மணி வரை நீட்டிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆனால் தேர்தல் ஆணையம் நேரத்தை அதிகரிக்கவில்லை. இதனால் ஆயிரக்கணக்கான பேர் ஓட்டளிக்க முடியாத நிலை ஏற்பட்டது.